Hello, welcome back to PB Talks. PB Talks வரவேற்கிறேன். Welcome to another Chelsea video where நான் வந்து Chelsea பத்தி வீடியோ ப்ரிவியூ ரிவ்யூ எல்லாம் பண்ணுவேன் நானு. மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஆல் தி குட் ஸ்டஃப். இதுக்கு முன்னாடி வீடியோ Chelsea பத்தி நீங்க பார்க்கவில்லை என்றால் மறக்காம அதை பார்க்கவும். Chelsea தமிழுக்கு கண்டினியூஸா கண்டென்ட் போடலாமே இன்னும் ஒரு எண்ணத்தோட இப்படி கண்டினியூஸா நான் போறேன் நான். ஸோ செல்சியோடைய 4th கேம் பிரீமியர் லீக் வந்து 2 வாரமாக இல்லை. ஏன்னா இன்டர்நேஷனல் பிரேக்னாலே வந்து நிறைய பேருக்கு போர் அடிக்கும். எனக்கும் போர் அடிச்சது. ஃபுட்பாலே பார்க்காம கொஞ்சம் வெறுப்பா தான் இருந்துச்சு போன வீக்கெண்டு. பட் சேயிங் வாட் இட் இஸ் வந்துடுச்சு. அண்ட் வந்து செல்சி கோ டு பிரென்ட்ஃபோர்ட் அவே. செல்சிக்கு என்ன கிடக்கும்னு தெரியல. ஃபர்ஸ்ட் 4 பிஎல் கேம் லண்டன்ல. ஃபர்ஸ்ட் கேம் ஹோம்ல ஆனாங்க, அப்புறம் வெஸ்ட் ஹாம் அவே போனானுவ, தென் ஃபுல்ஹாம் அட் ஹோம், அதுக்கப்புறம் சாட்டர்டே வந்து பிரென்ட்ஃபோர்ட் அவே. ஃபர்ஸ்ட் டிராவல் அவுட் சைட் ஆஃப் லண்டன் வில் பி இந்த மிட் வீக் வென் வி பிளே பயணவே. அதை பத்தி அப்புறமா பேசுவோம். ஸோ பிரென்ட்ஃபோர்ட் அவே பிரீமியர் லீக்ல பிரென்ட்ஃபோர்ட் ஆஃப் கோர்ஸ் தே பிளே 3 games. And they've lost a lot of key personnel. நிறைய பேர் வந்து கிளம்பி இருக்காங்க. தாமஸ் பிராங்க் லெஃப்ட் ஃபார் ஸ்பர்ஸ், விசா வந்து நியூ காசில், ஐவன் டோனி லாஸ்ட் சீசனே போயிட்டாரு, அப்புறம் யும்பேமோ கான் டு மான்செஸ்டர் யுனைடெட். ஸோ அந்த ஒரு ரீபில்டிங் ஃபேஸ்ல இருக்காங்க அந்த மாதிரி சொல்லலாம். ரீபில்டிங் ஃபேஸ்ல they still have some good players, பட் வந்து they can be gotten. அவங்களை வந்து they have not looked great. 3 கேம் ஆடிருக்காங்க. 3 கேம்ல ஒரே ஒரு வின்னு, 2 லாஸ்ட். ஃபர்ஸ்ட் கேம் வந்து அவேல போயிட்டு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஏல தோத்தானுங்க. செகண்ட் கேம் ஹோம்ல வந்து ஆஸ்டன் வில்லா அடிச்சானுங்க வித் குட் ஹெடர், குட் கோல். அண்ட் தேர்ட் கேம் வந்து இந்த லாஸ்ட் மினிட் லிட்டரலி ஸ்டாப்பேஜ் டைம்ல அவேல சன்டர்லாண்ட போய் தோத்தானுங்க. ஸோ 3 கேம்லயும் பாத்தீங்கன்னா லைக் they have some decent players. First of all, starting with the goalkeeper. Also called Chelsea ஒரு ஏர்ற சனி இந்த கெலஹர். செல்சி ஃபேன்ஸ்க்கு கெலஹரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன். அவ்வளவுதான், அதுக்கு மேல சொல்ல நான் விரும்பல. அன்னைக்கு மட்டும் கெலஹர் மாஸ்டர் கிளாஸ் தான். அவ்வளவுதான், என்ன உடஞ்சிடும் எனக்கு. அவ்வளவுதான், அந்த அளவுக்கு வந்து நம்ம கெலஹரை வந்து டார்ச்சர் பண்ணிருக்கா. அப்படி ஆனது 3-4 வாட்டியும் தான். பட் அந்த 3-4 வாட்டியுமே வந்து வெம்பிளியில ஆடி எங்களை டார்ச்சர் பண்ணிருக்கா அப்படி கெலஹருங்க கோல் கீப்பர். ஸோ அது ஒண்ணு. பட் they still have some good players. மிட்ஃபீல்ட்ல வந்து ஜார்டன் ஹெண்டர்சன், வெல்கம் பேக் டு தி பிரீமியர் லீக். மிக்கல் டாம்ஸ்கார் இஸ் தேர். அண்ட் ஆக்சுவலா இந்த மிட்ஃபீல்ட்லன்னு பாத்தீங்கன்னா லைக் ஃபர்ஸ்ட் 3 கேம்ல வந்து மாத்தி மாத்தி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேம்ல 2 பேர் வந்தாங்க மிட்ஃபீல்ட்ல. 2ஆம் கேம்ல they play again 2 on midfield. 3ஆம் கேம்ல they play 3 in midfield. சோ மாத்தி மாத்தி ஆடிருக்காங்க. சோ உங்களுக்கு இன்னும் அந்த மிட்ஃபீல்ட் கெமிஸ்ட்ரி இன்னும் வரவில்லை. பிகாஸ் மிட்ஃபீல்ட் இஸ் பேசிக்கலி தி ஹார்ட் அண்ட் சென்டர் ஆஃப் த டீம். மிட்ஃபீல்ட்ல இருந்தா டிஃபென்ஸ்ல இருந்தா அட்டாக். மிட்ஃபீல்ட்ல சுத்தி தான் எல்லாமே நடக்கும் ஒரு ஃபுட்பால் கேம்ல. ஒரு கேவலமான டிஃபென்ஸ்னா கூட ஒரு 2 கேம்ல பொழைச்சிக்கலாம். பிகாஸ் அட்டாக்கர்ஸ் மைட் ஸ்கோர் மோர். ஒரு கேவலமான அட்டாக்ல டிஃபென்ஸ் மைட் கீப் அ கிளீன் ஷீட். பட் ஒரு மிட்ஃபீல்டே கேவலமா இருந்துச்சுன்னா ஒரு டீமே கோவிந்தா தான். ஸோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா பிரென்ட்ஃபோர்ட் ஆர் ஸ்ட்ரகிளிங் a bit in the midfield, even though இந்த பிளேயர்ஸ் இருக்கப்ப. பட் அவங்களுக்கு அட்டாக்ல they have some good speed. ஈகோ டியாகோன்னு ஒரு பிளேயர், பிரசிலியன் பிளேயர், he has some good speed. கொண்டாரா இன்னொரு பிளேயர், he also got some good speed. ஸோ ஸ்பீடு இருக்கு. அந்த ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி நம்ம டிஃபெண்டர்ஸ் வந்து பார்த்து ஆடணும். Especially when we saw Chelsea Fulham against வந்து against ஸ்பீடா வந்து பிரஸ் பண்ணாங்கன்னா நம்ம கொஞ்சம் தரமானோம் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. எஸ்பெஷலி டோசின் he struggled. டோசின் அண்ட் சலபா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லாவே பேஸ்ட வந்து அந்த பிரஸிங் டைம் they struggle. பேச நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். and we cannot afford to start slow again. நம்ம எனக்கு செல்சி வந்து ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி போர் அடிச்சுங்க. ஏன்னா கிறிஸ்டபாலஸோட ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணோம், வெஸ்ட் ஹாம் படு ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணோம், ஃபுல்ஹாம் we started way slow. ஒரு கேம் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆடுவீங்களே. ஐ நோ செகண்ட் ஹாஃப் we can come out and play well. I know that வந்து நம்ம கிராஜுவலா கேம்குள்ள வந்து கேம் விளையாடுவோம்னு சொல்லி. பட் ஃபர்ஸ்ட் இருந்து கொஞ்சம் அக்ரெசிவ் மென்டாலிட்டியோட போய் ஆடுங்களேன். ஏன் வந்து ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா ட்ரைங் டு பிளே கேட்ச் அப். ஐ மீன் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி நம்ம கன்சீட் பண்ணலன்னா ஓகே ஃபைன். பட் கன்சீட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் தான் நம்ம ஆட ஆரம்பிக்கணும். அது ஏன் நம்ம ஃபர்ஸ்ட் இருந்து ஆட ஆரம்பிக்கணும் எனக்கு புரிய மாட்டேது. அண்ட் பிரென்ட்ஃபோர்ட் வந்து ஒன் ஆஃப் த மெயின் வீக்னஸஸ் என்னன்னா செட் பீசஸ் அண்ட் கிராசஸ். இந்த ஃபுல்ஹாம் கேம்ல சொன்ன மாதிரி தான் ஃபுல்ஹாம் were susceptible to set pieces and crosses. இவங்களும் பிரென்ட்ஃபோர்டும் பாத்தீங்கன்னா they are susceptible to crosses and set pieces. இப்போ நான் இந்த கோல்ஸ் கன்சீட் பண்ண பேட்டர்னே பாத்தீங்கன்னா இட்ஸ் been through crosses and set pieces தான். So Chelsea வந்து set pieces தான் they have started very well this season, and set piece is a good way to score. Also good way to score is playing through the middle and scoring, because Brentford பாத்தீங்கன்னா time and again they have been open through the midfield. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி பிகாஸ் they play 2 in midfield, they play 3 in midfield. So அந்த கெமிஸ்ட்ரி இன்னும் இல்லை. இந்த கெமிஸ்ட்ரி இல்லாததால sometimes you can play them through the middle. So middle விளையாடி we can create chances and win the game, and I believe that Chelsea can do that. We have shown that
ஓகே நம்ம வந்து ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாலும் ஓரளவுக்கு வந்து நம்ம க்ரோ பண்ணி வி கேன் வின் த கேம் அப்படின்னு. இது வந்து என்னை பொறுத்தவரை மஸ்ட் இன் கேம். இஃப் யூ ஆர் எனி சீரியஸ் அபவுட் அ டைட்டில் சேலஞ்ச் இந்த மாதிரி கேம்ஸ் தான் ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா கொஞ்சம் ஓவர் சீன் ஓவர் கான்ஃபிடன்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் ஐ ஃபீல் திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் டைம் ஃபார் செல்சி இந்த சீசன் டைட்டில் ரேஸ் அடிக்கிறதுக்கு. பிகாஸ் யோசிச்சு பாருங்க, சிட்டி ஹவ் நாட் பீன் கிரேட், பட் தே மே கம் பேக், பட் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. அவங்க சரியா ஸ்டார்ட் பண்ணல. லிவர்பூல் their defense is a bit leaky but attack can score goals. ஆர்சனல் வந்து their defense is good but attack வந்து இன்னும் சில ஜெல்லால சில இதெல்லாம் போயிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கிறப்போ ஐ ஃபீல் இதுதான் வந்து சான்ஸ் செல்சிக்கு வந்து ஓகே இந்த சீசன் ஃபைனலி 27க்கு அப்புறமா ஒரு டைட்டில் ப்ராப்பரா டைட்டில் ரேஸ்க்குள்ள போறோம் அப்படின்னு சொல்லிட்டு we have to start a winning streak. ஓகே 2 கேம் வரிசையா ஜெயிச்சிருக்கோம், பட் we have to win these kind of games. ஏன்னா பிரெட்ஃபோர்ட்க்கு நமக்கு அகைன்ஸ்ட் குட் ரெக்கார்ட் இருக்கு, particularly due to Thomas Frank because the way he sets up his team, the way he structured his team, நம்ம வந்து it makes நமக்கு வந்து கஷ்டமா இருக்கும் அவங்க டீம் வந்து பிரேக் டவுன் பண்றதுக்கு. சோ பட் இந்த வாட்டி அந்த பிரச்சனை இருக்க கூடாது. அண்ட் ஐ ஃபீல் we should win this game. கன்வின்சிங்காவே ஜெயிக்கணும். ஃபர்ஸ்ட் ஜெயிக்கணும்னு பார்ப்பேன், அதுக்கப்புறம் தான் கன்வின்சிங்லாம். ஐ ஃபீல் மரஸ்கா மே ஹேவ் ஒன் ஐ ஆன் பயன். ஏன்னா வெட்னஸ்டே வந்து பயனாவே ஆடுறோம். சோ வந்து he might think of rotating some players, he might think of resting players. சரி ஓகே இந்த பிளேயர் இன்னைக்கு ஆட்டும், அந்த பிளேயர் பயனுக்கு வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டோன்ட் திங்க் யூ கேன் டேக் தட் ரிஸ்க். நான் என்ன சொல்லுவேன்னா ஸ்டார்ட் த மெயின் பிளேயர்ஸ், இந்த கீ பிளேயர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜோ பெட்ரோ, நெட்டோ, அஃப்கோர்ஸ் பாமர் வாருவானு தெரியாது. I don't think he's still fully fit. He may be on the bench. But Enzo, Caicedo, Tosin, Cucurella எல்லா மெயின் பிளேயர்ஸ் ஆட வைங்க. ஒருவேளை 66 மினிட்ஸ்க்கு அப்புறமா if you're already comfortably 2 or 3 upna, then you can take out the main players and மத்தவங்க வந்து ஆட வைக்கலாம். so that அவங்களுக்கு வந்து பயன் கேம்க்கு enough rest கிடைக்கும். But saying that, my lineup will most probably be the same as Fulham lineup தான். Palmer is still out. I think Palmer bench ல தான் வருவான்னு நினைக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜோ பெட்ரோ will start up front. ஏன்னா லியாம் டெலாப் வந்து unfortunately he went down. I think நவம்பர் வரைக்கும் வர மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹாம்ஸ்ட்ரிங் புல் கொஞ்சம் ரிஸ்கான சிச்சுவேஷன் தான். அதனால தான் மார்கியோ கொண்டு வந்தோம். ஜாக்சனையும் கொண்டு வர ட்ரை பண்ணோம், அது வந்து சரியாக ஒத்து போகவில்லை. சோ அதனால மார்கியோ கொண்டு வந்தோம். சோ ஐ எக்ஸ்பெக்ட் ஜோ பெட்ரோ டு ஸ்டார்ட், எஸ்டவோ டு ஸ்டார்ட், என்சோ, கைசேடோ, பெட்ரோ, நெட்டோ ப்ளீஸ்ரா கொஞ்சம் தலையை தூக்கி ஓர பார்த்து பழகிக்க. சும்மா கீழே ஓடி கட் அவுட் செட் பண்ணி சும்மா வந்து கிராஸ் பண்ணலாம்னு நினைக்காத. டூ சம்திங் வித் யுவர் பேஸ். உனக்கு பேஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ண கத்துக்க. எஸ்டவோ வந்ததுல இருந்து 2 கேம் ஆடிக்கான். he has been superb. Joao Pedro last 2 games he has scored. Enzo Caicedo, to be fair, although they did play well, கொஞ்சம் டயர்டா தெரிஞ்சாங்க, அட்ரினலின் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் Enzo இன்டர்நேஷனல் பிரேக் போகவில்லை. hopefully he is fully rested and recovered. so full பெல்ட்ல போலாம் சாட்டர்டே அன்னைக்கு. Caicedo he played on international break, although red card வாங்கினா, but he should be fit enough to play. and defense பத்தி நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. குக்குவெல்லா, டோசின், சாலோபா, மாலகுஸ்டோ and of course கோல்கீப்பர்ல நம்ம விண்வெளி நாயகன் ராபர்ட் சாnchez அவர்கள். So தான் என்னுடைய டீம். we can beat Brentford. we should be able to beat Brentford. and score prediction for me, I think நம்ம concede பண்ணோம், but I think we will have enough to score enough. 3-1 to Chelsea. நான் 3-1 சொல்றேன். நீங்க predictions என்ன கமெண்ட்ஸ்ல போடுங்க. நீங்க லைனப்ஸ் என்ன கமெண்ட்ஸ்ல போடுங்க. and சாட்டர்டே நான் வாட்ச் அலாங் பண்ண மாட்டேன் because I am traveling. so travel கேம் பார்ப்பேன். நான் வாட்ச் அலாங் பண்றது கஷ்டம். but hopefully I'll be able to see the game and என்னுடைய ரிவ்யூ கொடுக்க முடியும் என்று நம்புறேன். அதுக்கப்புறமா வரிசையா பயர்ன், அப்புறமா யுனைடெட், லிங்கன் சிட்டி வரிசையா கேம்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ இப்பதான் the key part of the season starts. time to take it seriously. இன்னொரு வீடியோ அல்ல லைவ்ல உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், டேக் கேர், ஸ்டே சேஃப் எவ்ரிபடி.